ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூஞ்சி பகுதி வந்து தனியாக கட் பண்ணி வச்சுருக்கு. இது ஜஸ்ட் உங்களுக்கு வந்து மெயின் பாடி பார்ட் மட்டும் தான் இங்கே இருக்குது. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அப்படின்னா தனியாக ஒரு லேயர் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா டாப்பில் காது மாதிரி இருக்கு இல்லையா, அந்த பார்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பார்ட்டை மறுபடியும் ரிப்ளிகேட் பண்ணுறதுக்கு, அதாவது மறுபடியும் காப்பி எடுக்கிறதுக்கு நீங்கள் ஸ்டாம்ப் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? என்னென்னா ஸ்டாம்ப் டூலில் வந்து அந்த ஏரியா செலக்ட் பண்ணிட்டு ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணி அந்த லேயரில் வரைங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். இல்லைன்னா அதே இந்த சேம் லேயர்லேயே நீங்கள் ஸ்டாம்ப் டூல் வச்சு செலக்ட் பண்ணிட்டு அதே லேயரில் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா அந்த ஒரிஜினல் இமேஜ் அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணிட்டு இப்போது நீங்கள் அந்த செலக்ட் பண்ணிங்க இல்லையா, ஸ்டாம்ப் டூல் யூஸ் பண்ணி அந்த பார்ட்டை இந்த இடத்துல வரைஞ்சிங்க. சரிங்களா? என்ன அப்படின்னா நீங்கள் தனியாக இன்னொரு லேயரில் வரையும் போது அது ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து மிரர் டைப்பாக மாற்றிடலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் இருக்க மாதிரியே லெஃப்ட் சைடில் வருது இல்லையா. ஸோ வந்து என்னென்னா இது வந்து நீங்கள் Ctrl T கொடுத்து ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து நீங்கள் ஃப்ளிப் ஹரிசாண்டல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திரும்ப, அதாவது ஆப்போசிட் டைரக்ஷனில் மாறிக்கும். சரிங்களா? இப்போ ஒன்ஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு போதுன்னு நினச்சி நீங்கள் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா Ctrl T கொடுக்கணும். ஓகேங்களா? Ctrl + T ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் ஹரிசாண்டல் ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளிப் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த டுட்டோரியல்ஸ்லாம் ஃபஸ்ட்டே கொடுத்துருக்கு. உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு பேசிக்ஸ் சரியாக புரியல அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப்பில் நாங்கள் கிரியேட் பண்ண வீடியோ டுட்டோரியல்ஸ்லாம் நீங்கள் ஒன்ஸ் ரீட் பண்ணுங்கள். அதுலேயும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, ஓகே. இப்போ முக்கால்வாசி ரெடி ஆயிடுச்சு. இன்னும் சில வேலைகள் மட்டும் பாக்கி இருக்குது. என்னென்னா கலரிங் பண்ணணும், பெயிண்ட்ஸ் அப்ளை பண்ணணும். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் நார்மலாக எடுத்துகிட்டு ஒரு கலர் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா அது வந்து கீழே இருக்கிறதே மறைச்சிடும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லேயரை க்ரியேட் பண்ணிட்டு அந்த லேயரில் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வந்து ஜஸ்ட் நீங்கள் வரைஞ்சிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கலர் இருக்கு இல்லையா, அந்த கலரிங் பண்ண லேயரை வந்து ஓவர்லே ஆப்ஷனை கொடுத்துட்ருங்க. ஸோ ஓவர்லேவாக மாற்றிட்டிங்கன்னா அது கீழே இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு அப்படியே இதாகிடும். அதாவது கீழே இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு அப்படியே அப்ளை ஆகிடும். அதாவது எந்த இடத்துலலாம் ஒயிட் கலர் இருக்கோ அந்த கலர் அந்த இது மேலே உங்களுக்கு வந்து அந்த கலர் வந்து அப்ளை ஆகும். டார்க்காக இருக்கிற கலர் மேலே அப்ளை ஆகாது. சரிங்களா? ஸோ ஒரு லேயர் க்ரியேட் பண்ணுறீங்க, அந்த லேயர் மேலே என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வரைஞ்சிக்கிறீங்க. ஒன்ஸ் வரைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா லேயர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ராப்பர்ட்டிஸில் அதாவது லேயரோட இதில் போயிட்டு அதுக்கு வந்து இதாக கொடுத்துருங்க. அதாவது லேயர் ப்ராப்பர்ட்டி வந்து ஓவர்லே ஆப்ஷன் கொடுத்துருங்க. சரிங்களா? ஸோ இது வந்து நம்மளோட புது கிரியேட்டர் இல்லையா, இதுக்கு ஒரு நேம் நம்ம கொடுத்துடலாம். சரிங்களா? ஸோ நான் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரைனகான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் விஷயம் ஃபாண்ட். ஸோ ஃபாண்ட் செலக்ட் பண்ணுறதுல தான் நம்மளுக்கு பெரிய தலைவலியே இருக்குது. ஏன்னா கரெக்டாக அட்ராக்டிவாக கேட்சியாக இருக்கணும். மெயினாக நம்ம யூஸ் பண்ணுற ஃபாண்ட் புரிகிற மாதிரி இருக்கணும். சரிங்களா? ஓகே, இந்த ஃபாண்ட் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் சொன்னதான் கலரிங் பண்ண போகிறோம். ஸோ கலர் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அந்த லேயரை வந்து ஓவர்லேவாக மாற்றிக்கணும். சரிங்களா? லேயர் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம ஓவர்லே ஆப்ஷன் கொடுத்துடணும். இப்போ அந்த ட்ரெயினை விட்டு பிளாக் பார்ட்டாக இருக்கிற இடத்த மட்டும் செலக்ட் பண்ண போகிறேன். எதுக்குன்னா பின்னாடி வந்து ஒரு லைட் கலர் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த கலர் கொடுக்கும்போது என்னென்னா உங்களுக்கு வந்து ட்ரெயினை தனியாக எடுத்துக்கிட்டோம். இல்லைனா இருளோட, அதாவது வெளிச்சம் இல்லாமல் இருளோட எல்லாம் சேர்ந்து அந்த ட்ரெயின் உங்களுக்கு சரியாக தெரியாமல் போயிடும். ஸோ அதை டிஃபரன்ஷியேட் அதை வந்து தனிமைப்படுத்தி காட்டுறதுக்காக
நான் இன்னொரு லைட்டான கலர் யூஸ் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ ஓரளவுக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. கண்ட்ரோல் டி கொடுத்துங்க டீசெலக்ட்டுக்கு. சரிங்களா? நீங்கள் செலக்ட் பண்ணதை டீசெலக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது நீங்கள் வந்து எந்த இடத்த செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த இடத்த மறுபடியும் டீசெலக்ட் பண்ணி விட்றதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் டி யூஸ் பண்ணிங்கன்னா போதும். இப்போ ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த லேயரில் நான் இப்போ ஆரஞ்சு கலர் அப்ளை பண்ணுறேன். சரிங்களா? ஸோ என்னென்னா அந்த லேயரோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஓவர்லேயில் செட் ஆகிருக்கு. ஸோ அதனால் அந்த கலர் வந்து கீழே இருக்கிறதுக்கு மேலே அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா? டிபெண்டிங் அப்பான் த ஷேட், அதாவது எந்த மாதிரி ஷேட் கொடுத்துருக்கோமோ அதை பொறுத்து அஃபெக்ட் ஆகும். ஃபுல் டார்க்னஸாக இருந்துச்சுன்னா அதில் வந்து கம்மியாக அப்ளை ஆகும். இதே வந்து கிரேஷாக, அதாவது வெள்ளையும் கருப்பும் சேர்ந்த மாதிரி இருக்கிற இடத்துல நல்லா அப்ளை ஆகும். சரிங்களா? இப்போ ஆக்சுவலாக ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணி வச்சுருக்கேன் நான் யூஸ் பண்ணுற ப்ரெஷ்ஷுக்கு. ஸோ எத்தனை தாட்டி நான் ஸ்ட்ரோக் அதிகமாக கொடுக்குறேனோ அந்த அளவுக்கு அந்த இடம் வந்து நல்லா பிரைட்டாக தெரியும். சரிங்களா? ஆக்சுவலாக ரொம்ப ஹை ரெசல்யூஷன் இமேஜிங்கிறனால கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. ஓகே, நம்மளுக்கு கிட்டத்தட்ட நம்ம முடிச்சாச்சு. ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்ஸ் நான் பண்ணி தர போகிறேன். ஸோ அது வந்து உங்களுக்கு பிஎஸ்டி ஃபைலில் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிங்க. ப்ளஸ் சோர்ஸ் இமேஜும் அட்டாச் ஆகிருக்கு. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டு இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஐடியாஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ வந்து நான் இப்போ ஒப்பாசிட்டிக்கு வந்து கம்மியாக கொடுத்துருக்கேன். அதனால் எத்தனை தாட்டி வேணால் ஸ்ட்ரோக் பண்ணலாம். நான் எவ்வளோ அதிகமாக ஸ்ட்ரோக் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி அந்த கலர் வந்து பிரைட்டாக தெரியும். அந்த பிளேஸ் வந்து நல்லா பிரைட்டாக அப்பியர் ஆகும். சரிங்களா?